நான் அதில் முட்டாளாக இருக்க மாட்டேன். என்ன மியா, என்னுடைய வாழ்நாளில் இப்படி பெரிய சாக்லேட் பார் உங்களிடம் காணவில்லை. இது நகைச்சுவையாக இருக்கிறது. முதலில் மேரி, நீ முந்தினால் நல்லது. ஓ சரி, நான் ஏதோ நினைத்தேன். ஒரு பொம்மை சமையலறை எனக்கு உதவும். எனது வெர்பாரல்களுக்கு நான் இங்கே மிகவும் அழகான வடை உணவுகளை சமைக்கிறேன். மேலும் இந்த முறை எனக்கு ஒரு மாடு செய்ய இருக்கிறேன். நமக்கு சாக்லேட்டை ஒரு சாஸ் பேனில் உருக்க வேண்டும். அடுத்தது எதுவும் எரிந்திடாமல் கலந்துவிட வேண்டும். பின்னர் எனக்கு பால் வேண்டும். நாஸ்தினில் இருக்கிறது. இது இங்க நம்ப முடியாத அளவிற்கு சுவையானது. இதை பரிசோதித்து பார்ப்போம். சுவையாக இருக்கிறது. ஓ, இது ஏற்கனவே முடியலையா? ஓ சரி, தொடருங்கள். மேரி, நீ மிகவும் நகைச்சுவை படையானவள். ஆனால் நான் என் சாக்லேட்டை அனுபவிக்கும் நேரம் வந்தது. அற்புதம். இந்த மற்றும் நான் அது வஞ்சகம். நீ இறந்து போச்சு. முதலில் என் கராத்தே முறைமைகள். இப்போ எனக்கு சிறிய துண்டுகள் உள்ளன. நான் ஒரு சாக்லேட் வீடு கட்டுகிறேன். பாருங்கள், மிகவும் அழகாக இருக்கிறது. நகங்கள் தேவையில்லை. நான் சிம்பிளாக கூரைய கடிக்கிறேன். சுவையானது. எனக்கு இன்னும் வேண்டும். சுவையானது. நீங்கள் எங்களுடன் பகிர்வீர்களா தயவு செய்து? என்ன அழகான சுபா சப்ஸ். இது போல சிறியதை இதுவரை பார்த்ததில்லை. மற்றும் எனக்கு ஒரு சராசரி லாலிபாப் உள்ளது. பெண்கள், இது பைத்தியங்கி அளவுக்கு இருக்கிறது. ஆனால் அதை தொடாதீர்கள். தொடங்குங்கள் மேரி. சரி, என் சுபா சப்ஸ் ருசியாக உள்ளது. மிக வியப்புக்குரியது. காத்திரு, எதுவும் மீதமில்லை. அது விரைவாக நடந்தது. சரி, அடுத்தவர் யார்? என் முறை. போர்வையை அகற்றுங்கள். ஓ, இது எழுத்து மிக்க மற்றும் மிகவும் ருசியானது. ஓ ஸ்டேசி, அவரை மறந்துவிடு. ஓ ஆஹா, இது ஒரு அதிசயம். சரி, நான் முடிச்சிடே. இப்போ மைக் தான். குள், சுவை பார்த்து பார்க்கலாம். பேக்கேஜ் திறக்கிறேன். ஓ, இது சும்மா கனவு மாதிரி இருக்கு. இது ரொம்ப பெருசு இருக்குங்க. மேரி, இது உனக்குன்னு இல்ல. முழுசா நான் சாப்பிட போறேன். எனக்கு கருத்து ஒன்று வந்துள்ளது. நான் இதை பிசைய விரும்புகிறேன். நீங்கள் எங்கே போகிறீர்கள்? போகிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமான பங்கு. வாவ், கூல். இப்போ இத முயற்சி செய்ய வேண்டியதுதான். நான் ஒரு துண்டு எடுப்பேன். எவ்வளவு ருசிகரமா இருக்குது. பொன் நண்பர்களே, எனக்கு இப்ப சின்ன சின்ன துண்டுகள் நிறைய சுப்பா சப்ஸ் இருக்கு. நல்லதானே? ஐக், ஆம், அதிர்ஷ்டம் இல்ல. சரி, முதல்ல நான் முயற்சிக்கிறேன். பாலுமல் நனைத்து முடியாது. நான் எனது சிறிய ஆரியோவை நிகராத பல் கண்ணாடி பாலில் போட்டுவிட்டேன். அதை இப்போது எடுத்து வர முடியாது. அதை அருந்த வேண்டிதான் இருக்கிறது. முழுவதையும் அருந்த வேண்டும். ஐயோ, நான் மூடப்பட்டுள்ளேன். என்னுடைய ஓரியோ ருசி. இப்போது எனது முறை. முதலில் உள்ளடக்கம். அற்புதம். இப்போது அதை பாலில் நனைக்கிறோம்.
நாங்கள் ஒரு பெரிய ஓரியோவை எங்கள் கைகளில் எடுத்து அதை பாலில் மூழ்க வைக்க முயற்சி செய்கிறோம். இல்லை, இது வேலை செய்யவில்லை. நல்ல யோசனை. நான் பிஸ்கட்டில் பாலை ஊற்றலாம். இவ்வளவு சிறிய பீட்சாக்களும் இருக்கிறதா? வாவ், எனக்கு போட்டிக்கேற்ற பீட்சா இருக்கிறது. வாவ். ஆம், என்னிடம் உலகின் மிகப்பெரிய பீட்சா உள்ளது. நான் அழுக்காக வச்சேன். சுவையாக உள்ளது. இந்த பீட்சா அதிவேகமாக சுவையாக இருக்கிறது. இதில் சீஸ் யாரோடு தோசையை அப்படி சாப்பிட்டதே இல்ல. அஃப் கூட ரொம்ப சுவையானது. அதேயா, அதுதான். நான் எல்லா பிஸ்ஸாவையும் சாப்பிட்டேன். இது மேரியின் முறை. உண்மையில ஹூரே. நான் எங்கு தொடங்குறதுன்னு தெரியும். மியா, என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியும். உயர்ந்த ஆதரவு அமைப்பு உங்களை தொடர்கிறது. நீங்கள் தான் சிறந்தவர் மேரி. நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நான் ஜெயிச்சவன். இத பார்த்துக்கிட்டே போவேன். அவள் போனாளே, நரி போயிற்று. என்னிடம் ஒரு சிறிய பாக்கெட் ஸ்கிட்டில்ஸ் இருக்குது. அது ரொம்ப குறைவு மற்றும் உள்ள ஒரு ஸ்கிட்டில் மட்டும் இருக்குது. மற்றவ இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஆம், எனக்கு சராசரி அளவு உள்ளது. இந்த பாக்கெட் ஸ்கிட்டில்ஸ் நிச்சயமா எனக்கு போதும். அத பாருங்க. வாவ், நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இது மாதிரி பெரிய அளவிலான ஸ்கிட்டில்ஸ் நான் இதுவரை பார்த்ததே இல்லை. மகளிர், சரி, நான் நினைக்கிறேன் பிரிட்னி துவங்குவாள். சரி, இதை முயற்சிப்போம். அதை இனிசிய சுவாரஸ்யமாக சாப்பிடலாம். ஓ, ஒரு யோசனை. நான் ஸ்கிட்டில்ஸை நடப்பேன். ஆம், பூமியில் நம்ம செம்பருத்தியை விட்டு விடுவோம். மதியடித்து புதைத்திடுவோம். நாங்கள் மறு காலத்திற்குள் காத்திருப்போம். இப்போது மரம் வளர்ந்து விடும். வாவ், அதை பாருங்கள். ஸ்கிட்டில்ஸ் மரம். என்ன அது உண்மையா? ஓ ஆம், நான் இதே ஊட்டத்தில் ஒட்டவும் முயல்கிறேன். அவை மிக பெரியது. வாவ், நன்றி. ஓ ஆமாம், அதை நான் முயற்சிக்கலாம். அருமை, மிகவும் சுவையாக இருக்கின்றது. எனக்கு இது மிகவும் பிடிக்கிறது. நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஹே, அது ஒன்று இல்ல, அது எனக்கு. ஆமாம், நான் மிக சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன். மிகவும் நன்று. ஓ ஆமா, ஆனால் நானும் முயற்சிக்க விரும்புகிறேன். அது முடிஞ்சுற்றது. உங்க உதடுகள் என்ன ஆச்சு? என்ன? வாவ், இவை நிறமுடையவை. அத பாருங்கள். அழகா உள்ளது. காத்திருங்கள், அது ஏன் இல்ல? சரி, நான் முடிச்சிட்டேன். உன் வரிசை. நன்றி. நான் அதை சாப்பிட போறேன். நேரா மேசையின் மேல் ஊத்துறேன். சிவாதனை வண்ணத்திற்கேற்ப அறிதல். அருமை. இப்போது எனது குழாயை எடுத்து எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட வேண்டும். வெண்கலம் முடிந்தது. அருமை. வாவ், நான் ஒளிர்ந்து நிற்கிறேன். இப்போது நான் வெண்கலமாக இருக்கிறேன். வருண ஆச்சரியம். சரி, நான் முயற்சிக்கிறேன். ஆம், நீல நிறத்தை முயற்சிக்கிறேன். ஆம், சரி. வாவ், நான் நீலமாக மாறிவிட்டேன். வாவ், குல் ஸ்டைல். ஆம், அடுத்தது என்ன இருக்கும்? ஓ, என்ன?
உன்னுடைய நிறம் மாறி போய் சென்றது. மீண்டும் மீண்டும் கடைசியானது. நான் பச்சையாக இருக்கிறேன். ஓ கோல். நிக்கோல், நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது முக்கியம். அப்படின்றால் ஒரு வீடியோவையும் தவற விட மாட்டீர்கள். அதை லைக் செய்யவும் மற்றும் நோட்டிபிகேஷன் பெல்லை மறக்க வேண்டாம். நிக்கோல், நீங்களும் இப்போது முயற்சி செய்யலாம். சரி, அருமை, அதை முயற்சிப்போம். எம் 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 எனக்கு இன்னும் சில பூச்சணி கிழங்குகள் இருக்கின்றன. தயவு செய்து ஏய் நிக்கோல், சத்திற்கு பகிர முடியுமா? முடியாது. உன்னை ஏமாற்றின. இது எல்லாம் எனது. இந்த மந்திர ஸ்கிட்டில்ஸ் எல்லாம் எனது. இது சாப்பிடுவதை நிறுத்த முடியல. ரொம்ப நல்லது. இருங்கள். என்ன இது முடிஞ்சு விட்டதா? வாவ், நான் இப்போ கும்மாளமா? சிரிப்பாவே இருக்கு. இல்ல, அது எப்படியும் இருக்கவே மாட்டேன். நானும் கும்மாளமா இருப்பேண்டாம். சரி, இது கொஞ்சம் சர்க்கரை குக்கி இதய வடிவத்தில் இருக்கிறது. இதயத்தை வெட்டி எடுக்க ஐடம் சேர்க்கப்பட்டுள்ளது. பிரிட்னியின் குக்கிகள் செதுக்கப்பட்ட சதுர வடிவத்தில் மேலும் பெரியதாக இருக்கின்றன. சுவாரஸ்யமானது. இப்போது நிக்கோலுக்கு மிக பெரிய அளவு உள்ளது. மீண்டும் இந்த குக்கி உங்க தலைவிட பெரியது. எல்லோருக்கும் நிச்சயம் அதிர்ச்சி. ஆனா நம் மோனிகாவோட தொடங்குவோம். அது ஒரு சிறந்த யோசனை. முயற்சி செய்து பாருங்க. சரி, ஒரு ஊசி எடுக்கலாம். ஓ, இது ரொம்ப கூர்மையா உள்ளது. அப்படியா? சரி, இது பொருந்துகிறது. இதோ அதை பின்னுக்கு கெண்டு வெட்டி பார்க்கலாம். நான் செய்யலாமா? ஓ ஆம், நான் அது செய்யாமல் விட்டால் என்னவாகும்? இல்ல, நான் அதை உடைத்து விட்டேன். வாவ், முகத்துல கேக் இருக்கிறது. இது அதிசயம்னு சொல்ல முடியுமா? மோனிகா, எப்படி இருக்கிறாய்? நீ செரிகிரக குக்கீஸ் குச்சல்லாது. அதை உடைத்து விட்டால் என்ன நடக்கும் என்று நாம் இப்போது புரிந்து கொண்டோம். இது நான் தான். சரி, முயற்சித்து பார்க்கலாம். ஆனால் என்னிடம் ஒரு லைஃப் ஹேக் உள்ளது. குக்கியை உடைக்கவும். ஆம், அதை நன்கு ஊற விடலாம் அல்லது மெலிந்ததாக ஆகச் செய்வேன். ஓ இல்லை, அது உடைந்து விட்டது. ஓ, இந்த முறை பிரிட்னிக்காக பெரிய கண்ணாடி முட்டை தயார் பண்ணியிருக்காங்க. அது மிகவும் வலிமையோட இருக்கிறதே. சரி, அதையெல்லாம் சுத்தம் செய்ய 2 துணிகள் இருக்கின்றன. கவலைப்படாதீர்கள். இங்கே உங்களுக்கு ஒரே நிக்கோல் நின்று இருக்கிறாள். வாருங்கள், நீங்கள் அதை செய்ய முடியும். சரி, எனக்கு பெரிய பிஸ்கட் இருக்கிறது. ஊசி பயன்படுத்துவதற்கு பதிலாக இரும்பு கருவி பயன்படுத்த முடியாது. அதை விரைவில் செய்து முடிக்கிறேன். நான் செய்ய முடியும். ஆமேன். சரி, கொஞ்சம் கூட செய்து முடித்து விடுறேன். வா, தேனா சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கும் தண்டனை கிடைக்கும். என்ன? ஏன் நீங்கள் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? இது ஒரு தவற. ஏன்? தயவு செய்து அவரே. நிக்கோல் இப்போது இளஞ்சிவப்பு பேண்டில் தோய்ந்து விட்டாள். ஓ ஜே, உங்களுக்காக. நிக்கோல், உங்களுக்கும் ஒரு துவால் இருக்கிறது. அது மொத்தத்தில் சிறியதாக இல்லை. வாவ், என்ன ஒரு சிறிய பேட்ல பாண்டா. இனிப்பு. பிரிட்னி, நீ என்ன சொல்கிறாய்? ஓ, நான் நடுத்தர பாட்ல நட்ஸ் ஜெல்லி வச்சிருக்கிறேன். எனக்கு அது மிக பிடிக்கும். நிமிஷமா? என்ன? ஓ, ஒரு வெற்றி. எனக்கு ஒரு பெரிய பாட்ல ஹப்பா பப்பா ருசி கொண்ட ஜெல்லி கிடைச்சது. எவ்வளவு அருமை. அதை முயற்சி செய்யட்டுமா? இல்ல, ரேண்டு, எனக்கு முதல்ல இருக்கட்டும். நாம் பாட்ல திறப்போம். நமது ஜெல்லியை பிழியுங்கள். ஓ, பார்த்தால் ருசியாக இருக்கிறது. ஓ, அதை முயற்சிப்போம். இது ஃபேண்டா போல சுவைக்கிறது. நிக்கோல் அதை முயற்சிக்க மிகவும் ஆசையாக உள்ளாள். அவளால் இனி காத்திருக்க முடியவில்லை. பெண்கள், நம்மால் சீக்கிரமாக செய்ய வேண்டும். இல்லை எனில் நிக்கோல் அவளுடைய ஜெல்லியை சாப்பிட தொடங்கி விடுவாள். ஓப்ஸ், மோனிகா. சபா, அது என்ன? உன்னிடமிருந்து அது பெருமை யாரும் எதிர்பார்க்கவில்லை. பிரிட்னி, உங்கள் பங்க. சரி, இது முயற்சிக்கலாம். எனக்கு இங்கே நட்ஸ் ஜெல்லி மற்றும் கேண்டி இருக்கு. பிழிந்து விடு. ஓ, அது மிக அருமை. சுவையாக இருக்கு. மோனிகா, நான் சாப்பிடுவது இடையூறு செய்ய என்ன காரணம் இருக்கிறது? தயவு செய்து. முடியாது. நான் அதை உங்களுடன் பகிர போவதில்லை. உடனே நான் என் மனதை மாற்றிக்கொண்டேன். இதோ உனக்கு. இல்லை, நான் அதை கொடுக்க மாட்டேன். நீ விட்டு விட்டாய். நான் உன்னை சிக்க வைத்தேன். ஆஹா, மோனிகா அது எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்வாள். நான் ஒரு யோசனை இருக்கிறது. நான் ஒரு உருண்டை செய்து கொள்கிறேன். ஜெல்லியை ரொட்டியில் பிழிந்து விடு. அருமை. இப்ப சில ஸ்ட்ராபெரி சீரப் எடுப்போம். இத முழுவதும் ஊற்றுங்கள். அருமை. நான் அலங்காரம் சுற்றும் சுவைக்கு தூளி சாஸ் இருக்கிறேன். ஓ, என்ன அழகான சாண்ட்விச் இது. உங்களுக்கு பிடிக்கிறதா? ஓ, மோனிகா இன்னும் மன வருத்தத்தில் இருக்கிறார். பரவாயில்லை, நான் அனைத்தையும் எனக்கே சாப்பிடுவேன். இதை பரிமாறி பார்க்கலாம். ருசியாக உள்ளது. அது மாஸ்டர் புபர்டி கூல்ஸ்.
பிரிட்னி ஏற்கனவே தனது சாண்ட்விச்சை முடித்து விட்டதால் இந்த இனிப்பான சாண்ட்விச் நிச்சயமாக ருசியாக இருந்தது. நிக்கோலின் நேரம் இது. விரைவில் அதை முயற்சிக்கவும். இதை நாங்கள் ஒரு நீண்ட காலமாக காத்திருந்தோம். செம்மாரி, முயற்சிப்போம். ஓ உஃப், வெளியே எடுக்க முடியவில்லை. நல்லா உஃப். ஓ மன்னிக்கவும், பாட்ல ரொம்ப பெரியது. இது கஷ்டமாக இருக்கிறது. நான் எனக்கே மீறமாச்சனுட்டேன். ஏன் இது பிரியலை? அடடா, சற்று வெளியே இருக்கிறது. நல்லது, உங்களுக்காக ஒரு மசாஜ் செய்ய விடுங்கள். ஆமாம், அருமை. இப்போது தலைவுடன். ஏய் நிக்கோல், மாற்றமாக இரு. ஓ, எனது தலை சுழல்கிறது. என் ஜெல்லி வெளியே வந்துவிட்டது. அருமை. வாவ், இது மிகவும் அழகாக இருக்கிறது. சென்று பார்க்கிறேன். இறுதியாக ருசி இருக்கு. நான் ஸ்லோஸ்மா சாப்பிடுவேன். இரு, என்ன? என் கை கல்கள் ஜெல்லிக்கு ஒட்டி இருக்கின்றன. ஆஹா, அப்பப்பா, ஓ குறைவு இல்ல. இப்ப நாங்க எங்க ஜெல்லிய முயற்சிக்கலாம். இது ஒரு சிறிய தொகுப்பு ஷார்பஸ் தயிர்கள். இது வெப்பமாக இருக்கும். பிரிட்னி ஒரு சராசரி தொகுப்பு கொண்டுள்ளார். பயமளிக்கிறது. ஆனால் மோனிகா அனைவரையும் விட அதிர்ஷ்ட கேட்டவர். அவரிடம் ஒரு பெரிய தொகுப்பு உள்ளது. அதை பாருங்கள். அடடா, ஆனால் நிக்கோல் தனது சிறிய பாக்கெட்டுடன் முதலில் தொடங்க விரும்புகிறாள். எனவே அவளுக்கு ஒரு முயற்சி கொடுக்கலாம். இது எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது என நான் உறுதியாக உள்ளேன். நீங்களால் எனக்கு பயமுறுத்த முடியாது. அதை முயற்சி செய்யலாம். ஓ, என்ன ஒரு குழந்தை. அதை நான் சமாளிக்க முடியும். அதை முயற்சி செய்வோம். அப்பா, ஏற்கனவே எனக்குள் எல்லாம் எரிகிறது போலவே இருக்கிறது. அது என்ன? என் நாக்கு கருகிவிட்டது. என்னை உனக்கு உதவக்கூடியது என்ன என்று எனக்கு தெரியும். மின்ட் ஸ்ப்ரே இதோ உனக்கு. நிக்கோல், ஓ நன்றி. ஓ, இது மிகவும் நன்றாக உள்ளது. மிகவும் புத்துணர்ச்சியாக இருக்கிறது. வா, உன் திறன் பிரிட்னி. சரி, நான் மிகவும் பயப்படுகிறேன். அது கூர்மையால் எரிய வேண்டாம் என விரும்புகிறேன். என்ன அளவுக்குள்ள சிப்ஸ்கள் கிடைச்சுள்ளன பார்ப்போம். வாவ், அதுதான் பெரியது. அது மிகவும் பயமுறுத்தும். சிவப்பு நிறம். சரி, முயற்சிக்கலாம். ஓ இல்லை, நான் முடியாது. பிரிட்னி, மனதை அலையவை. துணிச்சல் அவசியம். எதுவும் மோசமாக நடக்க போவதில்லை. ஓ முடியாது. நீங்க முழுவதும் சிவந்துட்டீங்க. அடக்கி வையுங்கள் அந்த பயம். அத்தனையும் சாப்பிட வேண்டியிருக்கும். ஆனால் அது விரைவில் கடந்து போகும். வாங்க, ஒரு முறை சாப்பிட்டால் எல்லாவற்றையும் மறந்து விடுவீர்கள். சரி, விரைவாக செய்கிறேன். ஓ இல்லை இல்லை, விட்டுவிடு. நான் தீட்டிக் கொள்கிறேன். தயவு செய்து என்னை உதவுங்கள். ஓ இல்லை, ஓ இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, ஒரு யோசனை. நான் பிரிட்னியிடம் நீர் ஊற்றுகிறேன். இது உதவ வேண்டும். பிரிட்னி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கிறார். மோனிகா, நீங்கள் ஒரு ரட்சகர். ஆனால் நான் உங்களை மன உளைச்சலுக்குள்ளாக்க விரும்பவில்லை. இப்போது உமது முறை. முன்னேறு. மோனிகா, அதை திறந்து முயற்சி செய். மறுபடியும் இல்ல. எனக்கு நம்பிக்கை இருந்தது. அனைவரும் மறந்துடு. சரி, இதை பார்த்துக் கொள்வோம். இது பெரியது. நீங்கள் என்னை உண்மையிலேயே ஆதரிக்க போகிறீர்களா? அது வேறு விதமான விஷயம். உங்கள் உதவியுடன் நான் அதை சமாளிக்க முடியும். நான் அதை செய்ய முடியும். நான் கொஞ்சம் முயற்சி செய்கிறேன். ஓ இல்லை, எல்லாம் உள்ளே கொதிக்கிறது. வா மோனிகா, நீ செய்ய முடியும். நீ செய்ய முடியும். நீ செய்ய முடியும். நன்றாக. அவளுடைய நண்பர்களின் ஆதரவு மோனிகாவுக்கு மேலும் பலமும் தன்னம்பிக்கையும் கொடுத்துள்ளது. அவளால் கண்டிப்பாக அதை செய்ய முடியும். கமெண்ட்களில் மோனிகாவை ஆதரிக்கலாமா? உதவுங்கள். அதிக நேரம் இல்லை. இது இறுதி கட்டம். ஆமாம், அவள் அதை முடிக்கிறாள். ஓ இல்லை. ஆஹா மோனிகா. ஓ, நான் உன்னை உதவ என்ன செய்யலாம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் கண்ணில் இருந்த பெரும் கூழ் கலசத்தில் தண்ணீர் இருக்கிறது. வாருங்கள். மிக்க நன்றி. ஓ நன்றி. அது என்ன? நான் மீனை சாப்பிட்டேனா? அது ஒரு அக்வேரியமா? அப்போ இறுதியில நான் சரி இருக்கிறேன். ஓ, நீ ரொம்ப அழகா இருக்கிறாய். பாய் பாய். காண்போம். உம்மா, நிச்சயமாகவே ஒரு சின்ன பாட்டிலா? எனக்கு ஒரு நடுத்தர பாட்டில் இருக்கிறது. இந்த பெரிய தேன் ஜெல்லி பாட்டிலை பாருங்கள். ஜேன் மிக சின்னதை கொண்டவள். மைக், என் இனிப்பை தொடாதே. அது என் உடைமை. அதை நானே சாப்பிட போகிறேன். வாவ், என்ன ருசியானது. அது சுவைக்காது மிட்டாய் ஆகிறது. மைக், உன் டர்ன். நான் தொடங்க சந்தோஷமாக இருக்கிறேன். அதை திறந்து பிழியலாம். குணகரமானதும் ருசிகரமானதுமாக இருக்கிறது. இன்னும் வேண்டும். முழு பாட்டிலையும் குடிக்க விரும்புகிறேன். இத்தகைய சுவையான உணவை நான் இதுவரை சாப்பிடவில்லை. சரி, நான் ஒவ்வொரு துளியும் கசக்கி வெளியேற்றி விட்டேன். பாட்டிலுக்கு வீணடைந்து விட வேண்டும். ஓ, அது சிக்கிக் கொண்டது. மைக், நீ என்ன செய்தாய்? அது எனது முடியில் சிக்கிக் கொண்டது. ஓ, இது வேலை செய்யவில்லை.
ஓ என் முடி. ஆப்ஸ். ஆம், நான் ஏதாவது யோசிக்க போகிறேன். இதோ. ஓ, இது திரும்பி வந்துவிட்டது. மைக், இனிமேல் இதை செய்யாதே. நீங்கள் எல்லாம் நியோமு ஜேமிசோயோ. ஆஹா, ஒரு பபுள். அது மிகப்பெரியதாக உள்ளது. சூப்பர். பாட்டில் திறக்கலாம். ஓ, இது சரியாக வேலை செய்யவில்லை. அதை பிழிந்து எடுக்க முடியவில்லை. மன்னிக்கவும் நண்பர்களே. ஓ, உடம்பு வீழ்ந்தவரே. அது தயக்கம் கொடுத்தது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் எனக்கு ஹெலிகாப்டர் என்று அழைக்க போகிறேன். எனக்கு உதவி தேவை. சரி, அத பாட்டிற்கு சுற்றி முயற்சிக்கிறேன். என்னுடைய பெரிய பாட்டையா வானத்தில் உயர்த்தி விட்டேன். ஈஹா, மிகவும் சுவையான ஜெல்லிகள். எவ்வளவு இனிமையுடன் அற்புதமாக இருக்கிறது. நான் உங்களை நேசிக்கிறேன். அவள் பைத்தியம். என்ன, இப்படி ஒரு சிறிய பிரிங்கிள்ஸ் பாக்கெட்? உண்மையிலேயே உன்னால் என்ன? ஆதரவாக நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இரு, பிரைனி எல்லாவற்றையும் மிஞ்சிவிட்டார். நான் மிகவும் பெரிய பிரிங்கிள்ஸ் பாக்கெட்டாக உள்ளேன். பொறாமையாயிருக்காதே. ஜான், உன் வயிறு அல்லவா குயருது? ஆம், எனக்கு கிடைத்ததிலேயே சிறிய தொகுப்பு தான் இது. ஆனால் இன்னும் எதுவும் இருக்கிறது. இருந்தாலும் வெறும் ஒன்று அது போதாது. அதிகம் எதுவும் இல்லை. எனக்கு என்ன இருக்குது அதை முயற்சிப்போம். சிறியது. அப்படியா நண்பா, இது மிகவும் நல்லதாக இருக்கின்றது. நீ உண்மையா? நாம இதை முயற்சிப்போம். சாக்லேட் சிப்ஸ் அற்புதமானவை. நான் இதை செய்வது முதன்முறை. இது அவ்வளவு அருமையானது. ஆஹா, அவை ருசியாக இருக்கின்றன. எனக்கு கையில் ஒன்று வேண்டும். கேளுங்கள், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. என் கை மோதிரத்தின் பின்புறத்தில் சிக்கிக் கொண்டது. நான் அதை வெளியே எடுக்க முடியவில்லை. சரி, நான் உனக்கு உதவுகிறேன். நீயும் உதவி விடு. அது நீங்களா? அடிக்காதே. என் தலை, நீ சின்ன முட்டாள். ஒண்ணுமில்லை. ஓ ஓ மேற்கொண்டு எதுவரும் இல்லை. நீ இப்படி எப்படி செய்ய முடியும்? ரைனி, வாங்க பார்ப்போம். அமைதி. ஓ, அதை அடைய முடியவில்லை. எனக்கு தெரியும். நான் இப்படியே டினை கவிழ்த்து விடுவேன். டிப்ஸ், எனக்கு எல்லாம் மலை போல் உள்ளது. இவை மிகவும் பெரியதாக இருக்கின்றன. நான் ஆச்சரியமாக இருக்கிறேன். இது சொர்க்கம் என் தலையின் அளவிற்கு. மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. அருமை. மாற்றுவதற்கு கூடுதலாக. ஆனால் இருங்கள், எனக்கு ஒரு யோசனை. நான் ஒரு பெரிய கண்ணாடி தேவை. நான் என்ன செய்ய போவது உங்களுக்கு காட்டுகிறேன். சிறந்தது. நாம் பெரிய சிப்ஸை சிறிய துண்டுகளாக உடைத்து எல்லாவற்றையும் ஒரு பெரிய கண்ணாடியில் போடுவோம். அதை முழுவதும் சிப்ஸ் துண்டுகளால் நிரப்ப வேண்டும். இல்லை, நடிக்கை நன்றாக. மிகவும் சுவாரஸ்யமாக இருப்பதும் அனைத்தையும் உருகச் செய்வதே. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அருகில் செல்க. ஆஹா, இப்போது எனக்கு பெரிய காய்ச்சல் கண்ணாடி உண்டு. ரத்தம். ஆஹா, கலந்த சாக்லேட். ஹே. 12 முறை ஊற்றிக் கொண்டு விடலாமா? எங்க குழு குழு ஸ்ட்ராவை காண்பிக்கிறேன். எனக்கு இது பிடிக்கும். இது ருசியாக தெரிகிறது. பிரைனி, என்னோடு பகிர்ந்து கொள்ளவா? இல்லை, நான் பகிர விரும்பவில்லை. இந்த பெரிய கண்ணாடி முழுவதும் எனக்காக இருக்கும்.
நான் பிரெய்னி மிகவும் புத்திசாலியாக இருப்பான் என்று நினைக்கவே இல்லை. ஆனால் நமக்கு சிறப்பு நெசவை இருக்கிறது. அதில் நம்மால் அனைத்து சாக்லேட்டையும் குடிக்கலாம். வாவ், இது மிகவும் சுவையே. எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். என்ன? ஓ, அது எங்கே? நம்பவே முடியவில்லை. நான் இதையெல்லாம் குடித்து விட்டேன். ஐயோ, நீங்க என் சாக்லேட்டை கல்வம் செய்து விட்டீர்கள். ஓ ஆப்ஸ், நாங்கள் பிடிபட்டோம். இது வேடிக்கையாக இருக்கிறது. சிறிய சிறிய அறையின் கிண்டலர்கள். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என்னிடம் மல்டிஸ் அல்லது கயானி அதே பார்க்கவும். இல்லை, இறுதி கடிகாரம் என்னுடையது பிரிட்னியுடன் தொடங்கும். சரி, சரி, எனக்கு பெரியதா தான் இருக்கிறது. என்ன செய்வது எனக்கு தெரியும். ஓ, இதன் உள்ளே ஏதோ உள்ளது. இது ஒரு கம்மி கரடி. இது மிகவும் குளிர்ந்ததும் அற்புதமாக ருசியானதும் ஆகும். இப்போது மூடியை மீண்டும் போட்டு சாக்லேட் ஜூஸை சாப்பிட்டு பார்க்கிறேன். ஹலோ கூகுள், இது நான் தான். மைக், உன் பிளாக்காக தான். வா வா. முழுதாக நிச்சயமாக சாப்பிட்டேன். உள்ளே ஸ்கிட்டில்ஸ் இருக்கின்றன. உலகில் எனக்கு மிகவும் பிடித்த காந்தி. ஐயோ, சரி, நான் இப்போது ஸ்கிட்டில்ஸ் சாப்பிடுவேன். இதற்காக இந்த சிறப்பு ஸ்ட்ரா குழாய் எனக்கு உதவும். அது ரொம்ப வேகமாக இருக்கும். சாப்பிட்டு மகிழ்ந்து இன்புறுங்கள். இப்போ வந்து கியூபுக்கு திரும்புவோம். ஆஹா, பாருங்களேன், நான் அதை உடைத்து விட்டேன். இப்போ என்கிட்ட நிறைய காண்டி இருக்கு. ஆனா அத கண்டிப்பா தொட்டு பார்க்காதீங்க. எல்லாத்தையும் நான் கடைசி பந்து வரை சாப்பிடுவேன். சரி, இதாதான் என்கிட்ட மால்டீசஸ் ரொம்ப பிடிக்கும். ஜெம் தொடர்ச்சி பெறுகிறாள். ஹூரே, முதலில் இந்த கியூபை உடைக்கப் போகிறேன். சிகிச்சை பெற்று வருகிறேன். அது அருமை. அவன் மிக கனம். அதை கவனமாக காப்பாற்று நண்பா. அத பசிக்காத. சிவப்பு. அடுத்த திருப்பம். என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரிந்திருக்கிறீர்களா? நான் அதையெல்லாம் உருகச் செய்ய போகிறேன். அது மிகவும் ருசியாக உள்ளது. போடி, நீ என்ன செய்கிறாய்? மிருதுவாக சாப்பிட சுவையாய் உள்ளது. ரொம்ப நன்றா இருக்கு. இதுவரை ரொம்ப நன்னா இருக்கு. ரொம்ப நன்னா இருக்கு. நான் உன்னை அடைகிறேன். நைஸ். ஏன் என் கற்கண்டு சாப்பிடுறீங்க? ஓ, அவ கவனிச்சாங்க. நீங்கள் என் நண்பர்கள். இது நான் கேட்கிறேன். அத சாப்பிட முடியாது. அனைத்து விலாசங்களும் என்னிடம் வந்துவிட்டதா? நிறைய சுவையான சரி. பலகாரங்கள் உள்ளன. ருசியானது. நன்றி. வாவ், ஒரு சிறிய கேக் பாப். என்ன ஒல்லி, நீயோ? என்ன, எனக்கு ஒரு மத்தியமான கேக் பாப் இருக்கிறது. அதுவும் அழகானது. என்ன, இது ரொம்ப கூலோ. ஜாம்? ஆம், எனக்கு ஒரு பெரியது உள்ளது. இல்லை, பிரிட்னி தான் முதலில். உண்மையிலேயே ஹுரை, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. அது ருசியாக இருக்கிறது. ஆனால் அதில் எல்லாமே முடிந்தது. அடுத்தவர் யார்? ஓ, இல்ல இல்ல இல்ல, என் வரிசை ஜேன். எனக்கு ஒரு கடி கொடு. இது உள்ளே அழகாக இருக்கிறது. நானும் முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, இது என் வரிசையா? ஆம், பெரிய கேக் பாப். நான் முயற்சித்து பார்ப்பேன். என்ன? ஓ, இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் அதை தூக்க முடியவில்லை. அது வேலை செய்யவில்லை. சரி, நான் அதை வெட்ட முடியும். நெய்தல் எளிதானது அல்ல, ஆனால் நான் செய்ய முடியும். ஆம், நான் உண்மையிலேயே செய்தேன். அது அழகாக தெரிகிறது. அருமையாக இருக்கும். ஓ, சுவையாக இருக்கிறது. நல்ல ருசி. என்ன? என் கேக் பாப். சரி, பேராசையாகிவிட்டது. மிகவும் நன்றி ஜே, நீதான் சிறந்தவள். கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது.
சாப்பிடுவோம் நண்பர்கள். நன்றி. பெண்கள் புதிய வீடுகள் கட்டுகிறார்கள். என்னை வந்து கண்டுபிடித்ததை நம்ப முடியலை. உங்களுக்கு நான் ஒரு உத்தரவு இருக்கிறது. சரி, கொஞ்சம் ஐஸ்கிரீம். நீ இருந்திருக்க. சாக்லேட் பார். ஓப்ஸ், மன்னிக்கவும். நீங்க பீஸா சாப்பிட்டீங்கள். சரி, நான் சென்று வருகிறேன். ஆப்பிள் 5 நட்சத்திரங்களை அளிக்கிறேன். வாவ், டெலிவரி பணியாளர் மிகவும் வேகமாக வேலை செய்கிறார். எனக்கு ஐஸ்கிரீம் கிடைத்தது. ஓ, அது என் வீட்டின் கூரையின் மீது உள்ளது. இருங்கள், என்ன செய்வதை நான் அறிவேன். என் வீட்டை அலங்கரிக்க இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு ஐஸ்கிரீம், சில பிங்க் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், 2 டோனட்ஸ்கள், காட்டன் கேண்டி வேண்டும். எனக்கு அது பிடிக்கும். இங்கே இன்னும் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் இருந்தால் நிறைவாக இருக்கும். மற்றும் சில இளஞ்சிவப்பு வண்ணம். ஓ, இது கனம். சரி, நான் முடித்து விட்டேன். இப்போது இதை என் வீட்டின் மேல் ஊற்றுவது மட்டுமே செய்ய வேண்டும். முதலாவதாக நிலையை தொடங்குவோம். சென்று விட்டோம். ஏற்கனவே கூரை அலங்காரம் முடிந்து விட்டது. இப்போது எல்லைகளுக்கு சில வெப்பித்த கிரீம். இது ஆச்சரியமான அழகும் சுவையும் கொண்டது. நிறையுள்ள பந்துகள் நிச்சயமாக எப்போது பெருசாகாது. மேலும் 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 காத்திருக்க ஏதோ இல்லை. கேக்கில் சரி, ஆனால் என் நிலைமையில் வீடு முடிந்தது. அழகானது. ஓ, சாக்லேட் வாங்க, இதோ போகிறோம். அது வலித்தது. ஆனால் நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன். என் சாக்லேட்ல NMC2 வைக்கலாம். இப்போது நான் இதை ஊதப் போகிறேன். பாருங்கள், இது ரொம்ப பெரியதா இருக்குது. அருமையா உள்ளது. சற்று கனமாக இருக்கிறது. ஆனால் நான் இதை என்னுடைய கூரைக்கு இணைக்கப் போகிறேன். சிறப்பாக உள்ளது. பிரிட்டுனி என்ன செய்ய போகிறாள்? ஓ, நான் என்னுடைய பீட்சா தாக்கத்திலிருந்து எழுந்தேன். அது நன்றா? ஓ, அது அழகாக உள்ளது. மேலும் அதன் மனமும் அற்புதமாக உள்ளது. மிகவும் ருசிக்கிறது. சரி, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்திருக்கிறது. என் பீட்சாவை கூரைக்கு போடுவோம். அதுவும் எளிது. ஆஹா, அருமையானதாக தெரிகிறது. அடுத்ததுக்கு செல்வோம். டோன்ட்டை பாருங்கள். அதாவது இது எவ்வளவு சுவையாக உள்ளது பாருங்கள். நான் கண்டிப்பாக என் வீட்டை கொண்டு அதனை அலங்கரிக்க வேண்டும். சுவரில் 2 லாலிபாப்ஸ் வெடிக்கலாம். அது கேடு செய்யாது. ஓ, இது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. சர்க்கரை கசகசாவிலான வேலியை மறைப்பதும் நல்லா இருக்கும். இதில் சிலவற்றை வைத்து ஒன்போசிய ஒரு ரிப்பனை கட்டிவிடுவோம். இது அழகானது. இது நான் ஒரு கனவில் இருப்பதாக இருக்கிறது. ஹே குளோய், உன் சாக்லேட்டுடன் என் மைதானத்திலிருந்து வெளியே போ. ஏதோ ஒன்றும் செய்யாதீர்கள். நான் என்னுள் அழகிய வீடும் தோட்டமும் அமைக்க விரும்புகிறேன். சரி, அதற்கு சில சாக்லேட்டுகள் மற்றும் மால்டீசர் சாக்லேட் பந்துகள் தேவை. ஆவேசமாக இருக்கிறது. அவற்றுடன் முழு வீட்டையும் உருவாக்குவது. வீட்டின் அலங்காரங்களை எப்போதும் சேர்த்தவுடன் உண்டு கொண்டிருக்க முடிவது மிகவும் கூழு. சில எம்சால் அதை பிரகாசமாக்க வேண்டும். நாங்கள் ஒரு வேலை செய்ய போகிறோம். அது கிட்கேட் பேக்கேஜ்களால் செய்யப்படும். சரியானது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். பிரிட்டினி, நான் ஏற்கனவே என் நாம் பிடித்த ஃப்ரைஸை நினைத்து வீட்டை அலங்கரிக்க தொடங்கிவிட்டேன். அருமை. இப்போது சில சாஸ் ஜார்களை வைத்து ஒரு வேலியை உருவாக்குகிறேன். நன்றி. என் பிடித்த பர்கர்கள். ஆனால் நீர் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறீர்கள். நன்றி. சரியான அலங்காரம். ஆஹா, இதை பாருங்கள். இசோவில் பார்ஜர்களும் மற்றும் என் ஜன்னலில் பீட்சா ஃப்ரேம். ருசியானது. வாவ், இது ரொம்ப நான் மிதிந்து விழுந்து விட்டேன். ஆனால் நான் சரியாக இருக்கிறேன். வாங்க. வாங்க, நடைபயிற்சி செய்யுங்கள். சரி, நாம் புறாவாரை மீதிலிருந்து சாக்லேட் நீரூற்று மீது நடக்க போகிறோம். ருசியாகவும் சுவையாகவும் இருக்கிறது. அரும்பாக அதை பார்த்து பாருங்கள். என்னுடைய முன்னோடி இப்போது சாக்லேட் இல்லை.
இது இங்கே இருக்க போகிறது. அது வேடிக்கையாக இருக்கிறது, ஆனால் எனக்கு சுவாரஸ்யமான ஒன்று திட்டமிட்டிருக்கிறது. எனது பிரியமான ஹப்பா பப்பா பப்பிள் கம்பு. இது மிகவும் ருசியானது. ஒன்றை பயிரிடுவோம். லாலிபாப்பு. எனக்கு ஹாட் டாக் சமைக்கப்படுகிறது. நான் கோக் குடிக்கிறேன். ஹே கண்களே, ஹாய் அண்டைவர்கள். என்னால் எந்த கன்னிகளும் ஹாட் டாக் விரும்பும் என்று நினைக்கவில்லை. அவர்கள் அதிகமாக இனிப்பு விரும்புகிறவர்கள். நாம் நகர்வோம். வீட்டுக்குள் மிகவும் சலிப்பாகவும் சுவையற்றதாகவும் இருக்கிறது. நாம் ஏதாச்சும் செய்யணும். நாங்கள் அதை சரி செய்ய போறோம். மேசையையும் நாற்காலியையும் இங்கே வைப்போம். எனது பிரியம் சோடாக்களும் ஸ்நாக்ஸ்களும். இது மிகவும் நன்றாக இருக்கிறது. அங்குங்கள், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. கொஞ்சம் எல்டாய் விளக்குகள் மற்றும் என் விருப்பமான உணவு பற்றிய எனது விருப்பமான போஸ்டர்கள். ஒரு பீட்சா போடு. முடிந்தது. என் வீடு மிகுந்த கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அது அருமை. என் வீடு உள்ளே மிகவும் மனமுடைந்ததாக உள்ளது. நாம் அதில் ஏதாவது செய்ய வேண்டும். இங்கே ஒரு தேநீர் சேட்டுக்காக ஒரு சாக்லேட் தட்டு. ஓ பாப்பா, நீ என் வீட்டை பாதுகாப்பாய் கவனிக்க போகிறாய். உயோ, இது மிக அருமையாக இருக்கிறது. இதில் பல பொருட்களுடன் நிறைந்த ப்ளூ சேலார். அது கடினமானது. இந்ததை பாருங்கள், அருமையாக இருக்கு. நம்ம செஞ்சுரிப்போம். தாயிர்சே, எனக்கு ஒரு மிகச்சிறந்த யோசனை வந்திருக்கின்றது. நான் எனது விருப்பமான சாக்லேட்களின் படங்களை சுவற்றில் தொங்க வைக்க போறேன். ஒரு கொடுக்காய் செடியை மற்றும் ஒரு பண்ணை குழந்தையை வைக்க போறேன். நான் முற்றிலும் அதிவேகமாக இரவு. என் தலையணையை பாருங்கள், இது மிக குளிர்காக தெரிகிறது. ஓ சரி, நான் இங்கே ஒரு மேசை வைக்க போகிறேன். அதில் புது பேக்காரிகள் இருக்கும். அழகாக இருக்கும். ஒரு தெரிவனமும் ஓய்ந்து லேசாக கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனால் சுவர்கள் மிகவும் சலிப்பானதாக இருக்கிறது. எனக்கு ஒரு ஐடியா தான். நான் சுவர்களை மார்ஷ்மெலோக்களால் அலங்கரிக்கலாம். அது மிகவும் அழகாக இருக்கும். நம்ப முடியவில்லை. அதிலின் மேல்புறமும் எப்படி? சரி, என் பிறந்த நாள் விருந்த பரிசான கற்பூரவல்லி இருக்கிறதே, அதை மேல்புறத்தை சேர்த்து விடுவோம். அப்புறம் எனக்கு இனிமையான சர்க்கரை மேகத்தியாகுப்புடன் அழகிய மேல்புறம் இருக்கும். இது அழகாக இருக்கிறது. சில விளக்குகள் மற்றும் மந்திரம். அதை பாருங்கள். வாவ், உங்கள் வீடுகள் நம்ப முடியாத அளவுக்கு அழகாக இருக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக எங்கள் வீடியோ முடிவுக்கு வந்துவிட்டது. நான் நினைக்கும் போது நாமும் சாப்பிட போகிறோம். அதிசயம். அந்த பெரிய ஸ்கிட்டில் ஸ்டிக்களை பாருங்கள். இப்போது நாம் முயற்சிக்கலாமா? அற்றை மூலம் தொடங்குவோம். உண்மையை சொல்ல வேண்டும், நான் மிகவும் மெதுவாக உள்ளேன். ஆஹா, இது எனக்கு பேர் வேகமாக தோன்றுகிறது. ஒரு யோசனை கிடைத்தது. சில வினாடிகளில் அனைத்து பழங்கறியையும் எளிதில் சாப்பிடுவது எப்படி என்பதை நான் அறிவேன். அவற்றை நிறத்தால் வரிசைப்படுத்துவோம். சூப்பர், ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன அற்புதமான ஒரு யோசனை சொந்தமாக கண்டுபிடித்துள்ளீர்கள். நன்றி, நான் சரியாக இருந்தேன். ஒரு குச்சியின் மூலம் சாப்பிடுவது மிகவும் எளிது. வாவ், என் நாக்கு முழுவதும் மஞ்சள் ஆகிவிட்டது. ஆஹா, ஏற்கனவே அது மற்ற நிறங்களில் அதிரடியாக மாறிவிடும். காட்டுங்கள், வாய் வழி, அது உண்மை. இப்போ உங்க நாக்கு பச்சையா இருக்குது. இது அதிக நாள்ல இருக்காது. முடிவில் அது ஊதா நிறமா இருக்கும் என நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். வாவ், நிறமயமானது. இத நான் எதிர்பார்க்கல. நீங்கள் முடிச்சிட்டீங்களா? எனக்கு தொடங்க நேரம். சரி, எனது மிட்டாய் எரிய வேண்டும். உங்களுக்கு உதவுகிறேன். உங்கள் வாயை திறந்தால் நான் ஸ்கிட்டில்ஸ் அதில் எரிந்து விடுகிறேன். ஜெனிஃபர், நம்ம என்ன போலப்பழம் துல்லியத்தை கொண்டு பெருமைப்பட முடியாது. எல்லா இனிப்புகளும் பைத்தியம் போல இருக்கின்றன. பொழுதுபோக்குதான். நான் உங்களுடன் திளைத்திருக்க முடியாது, ஆனால் எனக்கு சாப்பிட வேண்டும். ஸ்வீடுகளை அவ்வளவு அதிர்ச்சி அடையாமல் விரைவாக முடித்து விட்டேன். கவனிக்கவே இல்லை. உன்னால் தான் நான் அவற்றை முயற்சிக்க முடியவில்லை. மேலும் நான் இன்னும் செல்ல நெடுவழி இருக்கிறது. நான் முதல் காண்டியை மட்டுமே என் வாயில் வைப்பேன். மீயா, நான் கெஞ்சுகிறேன், சீக்கிரம் செய்.
இல்லாவிடில் நாமெல்லாம் முதிர்ந்து வருவோம். எனினும் இதை தவிர்க்க ஒரு முறை உள்ளது. நான் புரிந்து கொண்டேன். நீ மியாவுக்கு உதவ விரும்புகிறாய். இது ஒரு அருமையான கருத்து. நாங்களே ஒரு உண்மையான குழு. உண்மையா நாசரேட்டிலே இவை அந்த மெசாய்மோம். கேட், சீக்கிரம் செய். மியா எங்கள் சிறிய குடுவைகளை வெட்ட விரும்புகிறாள். சரி, நான் உன் காண்டிய திருட உனக்கு தரமாட்டேன். அது நான் தானே சாப்பிடுவேன். அது சாத்தியமல்ல. நாமும் ஒரு புதிய சுற்றுக்கு செல்லலாம். இம்முறை எங்கு மாற்றம் இருக்கும் என்று எண்ணுகிறேன். நுடல்லா, இது ஒரு இனிய அதிர்ச்சி. இப்போது உங்கள் அட்டைகளை பிடியுங்கள். அரி, எனக்கு வேற எங்கும் அவசரம் இல்லை. என்னிடமும் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கலக்கல். நான் அதிவேகமாக இருப்பேன் மற்றும் சராசரி வேகத்தில் செல்வேன். தோல்வியாளர்கள். இன்று நான் மிகச் சிறப்பானவள். பாவம் கேட்ஸ், அவளுக்கு கடினமா இருக்கும். கவலை இல்லை, அது நடக்கும் தான். முடிவு தற்சமயம். நான் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டேன். ஆனால் இந்த பேக்கேஜிங் இடையூறாக இருக்கிறது. இதை துளைக்க வேண்டும். எனது கூர்மையான நகம் இதை செய்யுமா என்று நம்புகிறேன். அருமை. நான் இறுதியாக சாக்லேட் ஸ்ப்ரெட் சாப்பிட முடியும். ரொம்ப அருமை. நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். மியா, என் பசிக்காரமானது எழுகிறது. சாக்லேட்டை அவலமாக இருக்க முடியாது. நான் வேகத்தை அதிகரிக்க நேரமாயிற்று. நான் மேலும் பேஸ்ட் எடுக்க போகிறேன். ஓ, இவை மிகவும் அழகாக தெரியவில்லை. இருந்தாலும் பேரதும் எனக்கு பிடிக்கிற விஷயம். நான் ஒரே இடத்துல இவ்வளவு நோடல சாப்பிடல. டிஸ்டான்ஸ் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே உங்களின் கை முழுவதையும் அதில் வைத்து விட்டீங்க. குளிக்கலாம் கொஞ்சம் தாமதமாக. ஆனாலே இப்போது என்னிடம் மேலும் முக்கியமான வேலைகள் இருக்கின்றன. என்னை கவனிச்சுதற செய்யாதே ஜெனிஃபர். நான் பிஸியா இருப்பதை நீ பார்க்கல தானே? நானும் பிஸியா இருக்கிறேன். என் சாக்லேட் பேஸ்ட் திறக்கணும். இவ்வளவு நிறைய நூடலா? இதை பிறகுதான் இப்போது சாப்பிடணும். டின்கை 6. அது துக்கமாக இருக்கிறது. நான் இதை பக்குவமாக கோரி சாப்பிடுவேன். எல்லாம் விரைவில் முடிந்துவிட வேண்டும் என்று நம்புகிறேன். மகிழ்ச்சி அடைய ஜெனிஃபர். நான் எவ்வளவு நேரமாக இதுக்காக காத்திருக்கிறேன். சாக்லேட்டை சாப்பிடணும். என்னால் காத்திருக்க முடியலை. நிச்சயமாக நான் உனக்காக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் நீ எனக்கு நடலா கொடுத்தால் மகிழ்ச்சி அதிகமாவேன். மற்றது என்ன? நீ ஏற்கனவே உன் பகுதியை சாப்பிட்டாயே. இப்போதெல்லாம் என்னுடைய தவம். ஜெனிபர், என்னால் கூடலக்கரணி தேவைப்படலை. ஒரே ஒரு முறை மனசை மாற்றிக்கொண்டு பகிர்ந்து கொள்ள வேண்டாமா ஜெனிபர்? வணக்கம். வேண்டுமா இல்லையா? அப்போ நான் மற்றொரு திட்டத்தை பயன்படுத்த வேண்டும். யாரும் பார்க்காத போது நான் இதை சாப்பிடுவேன். என்ன பண்ற கொள்ள முடியவில்லை. என் பெஸ்ட் குளிர்ச்சியா இல்ல. நான் இதை என்ன போதுதான் பேசேன். மூட்டாள், அவளுக்கு புரிந்து கொள்ளல. இது என் வில்லையை மீண்டும் செய்யும் வாய்ப்பு. அற்புதம். அடடே, புரியும் இல்ல. என்ன நடக்குது? நான் சரியாக கரண்ட் வேணும். சுவையா இருக்கு. நான் எல்லாம் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. இது மியா செய்த வேலை. சரி, நான் அவளை பிடிக்க போறேன். ஒருவேளை நான் மீண்டும் முயற்சித்து பார்க்கிறேன். நானும் கூட. எவ்வளவு வலி! அதே போதும். எனது சுவை முடிந்து விட்டது. ஆது தேவன் மட்டும்தான் மீதம் இருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன பேராயுதம் இல்லை. நான் வினாயுதமாக இல்லை. முதலில் மெதுவாக ஜாடியை திற. என் பொறுமை விரைவில் முடிந்துவிடும். நான் காத்து கொள்ள முடியாது. உதவியதற்காக நன்றி. பிறந்த நாள் இருக்க வேண்டாம். அமைதியாக இருங்கள். நான் இதைதானே கையாள முடியும் என்று நம்புகிறேன். என்னால் முடியாது என பயமாக இருக்கிறது. தயவு செய்து உங்களுக்கு உதவ அனுமதியுங்கள். தயவு செய்து வேண்டாம். ஓ, அதுதான். எவ்வளவு நல்லவர் நீமியா. அது உண்மையா? மறுபடியும் நன்றி. எனக்கும் அதை திறமையாக செய்ய வேண்டும். ஜெனிபர், எழுந்திரு. நான் அதை இனிமேல் பார்க்க முடியவில்லை. ஆமாம், நான் சாக்லேட்டின் வாசனை ஏற்கனவே உணர்கிறேன். எப்படி நடக்கிறது கேட்? நீ நுடல்லா சாப்பிட முயற்சி செய்கிறியா? ஓ, நாங்கள் திரும்பி விட்டோம். அது மிகவும் சுவையாக இருந்தது. காத்திருந்து நன்றி. அப்படியும் எங்கு இருக்கிறது ஹாம்ர உணவு? எனக்கு ஐஸ்கிரீம் தென்படுகிறது. மிகப்பெரிய பானைகள்,
சூப்பர். வண்டிகளை பார்க்க காத்திருக்க முடியாது. நான் நெறிஞ்சு விடுவேன். புதிதாக மாற்றிக்கொள்ளலாம். ஜெனிஃபர், நீ ஸ்பூன் அதிகமாகவும் எடுத்துக்கொண்டால் முடியுமா? ஆமாம். மாஸ்டருக்கு அதுக்கு சற்றே நேரம் கொடு. நீ என்ன பண்றாய் அமியா? எனக்கு எனது ஐஸ்கிரீமை கரையும் முன் சாப்பிடணும். அடே, நான் அதை எடுக்க முடியல. அது சிக்கி இருக்குது. சூப்பர். இறுதியா வெறுப்பா பிடிச்சேன். பெரிய ஐஸ்கிரீம் போல இருக்குது. சந்தைக்கு சாக்லேட் இல்லாம. என்ன அருமை. உனக்கு என்ன ஆச்சுமியா? எதுவும் இல்ல, எல்லாம் நல்லா இருக்குது. இங்கே கொஞ்சம் குளிர் இருந்தது, ஆனா அந்த நிலைமையை நான் கட்டுப்பாட்டுல வச்சுள்ளேன். ஓ இல்லை, மியா முற்றிலும் குளிர்ந்து விட்டார். நீ என்ன நினைக்கிற ஜெனிபர்? நீ ஒரு டார்ச்சர் பெயினிங் வச்சு விரும்புகிறியா? இது ரொம்ப ஆபத்தானது. கூடிய மற்றும் பேணியை எடுத்துக்கொள். நான் மீண்டும் நகர முடிகிறது. நின்று விடாதே கேட். ஓ மிகவும் நன்றி. போய்விடு என்று தெரிந்து ஷீ இதை எடுத்துரும். அது ரெண்டாய் முடிஞ்சு சொல்லவா? இது ஐஸ்கிரீத்தை சுவைக்கலாமா? இந்த ஒரு ஸ்பூன் தடவை இருக்குது. எனக்கு ஒரு கோன் தயாரிக்க விரும்புறேன். இது ரொம்ப அழகா இருக்கும். நீங்க பாப்பீங்க. அருமை. அது இவ்வளவு சிறப்பானது பிரிஞ்சு எதிர்பார்க்கல. ஏன் என்னை அடித்தாய் கேட்? நீ ஐஸ்கிரீம் கோன் சாப்பிட விரும்பினாய் என்று நினைக்கிறேன். அது என்னுடைய மொழக்கு நான் பண்ணிவிட்டேன். அதனால நான் அதை சாப்பிடுவேன். எவ்வளவு சுவையா இருக்கு. நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த பக்கமும் லிக் செய்தாலும் அதிசயம். இதை சற்று சந்தேகமே இல்லை. ஓ இல்லை இல்லை இல்லை, எனது கோன் விழப்போகிறது. ஆஹா, கோவப்பட வேண்டாம் கேட். எதுவும் நடக்கலாம். சரி, நான் மட்டும்தான் மீதம் இருக்கிறேன். அடி நாயே, என் ஐஸ்கிரீம் முழுக்கவும் உருகிவிட்டது. எப்படி இது? இதற்கு கூட சாதகமுள்ள அம்சங்கள் இருக்கின்றன. இப்போது நான் குடிக்கலாம். ஜெனிஃபர், தவறு செய்து கவலைப்படாதீர்கள். யாரையும் துளிர்க்காதீர்கள் விட முயல்கிறேன். ஹோலி மாதர் ஆஃப். அவள் ஆடைகளை எல்லாம் நினைத்து விட்டாள். ஆனால் அது சுவையாக இருந்தது. ஆம். வாவ், இது முழு பாக்கெட் மால்டீசர்ஸ் கம்பர். ஒரு நிமிஷம் பார்க்கவும். மைக்கிடம் ஒரு முழு பாக்கெட் உள்ளது மற்றும் அனட்டிடம் பெரிய பாக்கெட் உள்ளது. தொடங்கலாம். எனக்கு ஏன் மிகச் சிறியது இருக்கிறது தெரியுமா? என் கையில் ஒரு சிறப்பு குழாய் இருக்கிறது. நான் எல்லா இனிப்புகளையும் உறிஞ்சிய மாறு சாப்பிடலாம். என் கைகள் கிழிந்துவிட மாட்டா. எளிது. மைக், உன் பின்தொடர்பு. ஆஹா, அருமையாக இருக்கிறது. நான் கூடிய இடுக்கிகளுடன் ஒரு குளிர்ந்த விஷயம். நான் சீக்கிரமாக எல்லா மால்டீசர்களையும் சாப்பிட முடியும். நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில சுவாரஸ்யமானது. உங்களுக்கு காட்டுகிறேன். நான் ஒரு பெரிய ஸ்லைடு சேர்த்தேன். இப்போது நாங்கள் மால்டீசர்கள் கிட்டி இங்கே வைக்கிறோம். ஏய், அத பாருங்கள் பெண்ணே, இது மிக செல்வாக்கானது. இதை செய்வோம். என்ன இத பிரமாதமா மீண்டும் செய்யலாம். அற்புதம். என்ன யம் யம் யம். போராட்டம். சிறிது சோகமாக, நிச்சயமாக நண்பா. இது அனட்டின் திறன். செல். ஆம், நான் முயற்சிக்கிறேன். ருசியாக இருக்கிறது. உங்களுடன் என்ன பகிர வேண்டும்னு கேக்குறீங்களா? என்ன? இல்ல முடியாது. அது எனதுதான். பகிர்ந்து கொள்வதற்கான மனநிலையில் இல்லை. சரி சரி. நான் சான்சஸ் மால்டீசர்களையும் எனக்காக எடுத்துக்கொள்கிறேன். நான்
பிளேட் மேலே சரியான துளையை வெட்ட வேண்டும். பின்னர் நான் வெற்றி பெறுவேன். என் பொன்னி எங்கே? அப்போய் சரி. புதன்கிழமை நீ அனைத்தையும் உண்டு விட்டாயா? எப்படி முடிந்தது? Einanches Berberancho. திரும்புரிஸ் மலிக்கம். வாவ், என்ன ஒரு சிறிய பாக்கெட் தானியங்கள். ஓ, புதன்கிழமைவுக்கு ஒரு சாதாரண ஒன்று. இன்னும் எனிட் ஒரு பெரியது வைத்திருக்கிறாள். அதை பாருங்கள், ஒரு பெருமானிய தானிய பாக்கெட். நம்ப முடியாதது. மைக், நாங்கள் உன்னுடன் தொடங்குகிறோம். நான் ஒரு பிரமாதமான எண்ணத்தை கண்டுபிடித்தேன். நான் சிறிய டேபிளில சிறிய தட்டில சீரியல் சாப்பிட முடியும். எங்களது கிண்ணத்தில் இதை ஊறவும். பிரம்மாண்டமாக இல்லையா? நாங்க முற்பகுத்தமான உணவுடன் நடக்கிறோம். அதில் சற்று பால் ஊற்றுவது. காரோ, இது மிகவும் சுவையாக இருக்க போகிறது. அதை விரைவில் முயற்சி செய்ய வேண்டும். முறிகுன்றில் போகிறாயா? மற்றும் சுண்டி சுட்டு. நான் ஏனடி சிரிக்கிறாய்? நான் என்னையே துடைத்துக் கொள்கிறேன். புதன்கிழமை ஸ்டென். நிச்சயமாக நான் ஏற்கனவே எனக்கென ஒரு தட்டு மற்றும் ஒரு கரண்டி தயாரித்து வைத்தேன். பாட்டிலில் முட்டையை ஊற்றுவது, கொஞ்சம் பாலை சேர்த்தல். சிறப்பு. என் கியூகரிகரி அர்க்காக வேண்டாம். ஆஹா, விச்சகரு சபையாயிருக்கே. இமாலே நார்வல் டி இருந்தாலும் எனக்கு இன்னும் வேணும். நன்றி கையே. வணக்கம் தலை, உன்னுடைய நேரம். போலாம். அருமை. எப்படி இந்த பெரிய பாக்கெட்டை தெரியவருக்கு சாப்பிடுவது? சரி, எனக்கு ஒரு பொம்மையான யோசனை வந்தது. இப்போது தானே வரேன். எனக்காக காத்திருங்கள். அதென்ன? அப்படியா? குளியலறை எனக்கு நிச்சயமாக பொருந்தும். எனக்கு பெரிய கிண்ணம் இல்லை, ஆனால் எனக்கு பெரிய குழிக்குடம் இருக்கிறது. பாலை அங்கே ஊற்றுகிறேன். எனக்கு முழு குளியல் தொட்டியையும் நிரப்ப போதுமானது நிச்சயமாகவே இருக்கிறது. கடைசி சொட்டு வரை. இப்போது நம்முடைய சிரியலை அங்கே வைக்கலாம். நன்றி. இப்போது நான் அங்கு நீந்தி செல்வதே குறிக்கோள். வாங்க உள்ள போவோம். ஆமாம், நாம் ஒரு பாப்பா போகலாம். நான் விட்டு கொஞ்ச நேரத்திலேயே வருகிறேன். சீக்கிரத்தை புதுப்பிக்கவும் உச்சமாகவும் இருக்க அதை அணிவோம். புதிதாக உள்ளது. ஐ மாற்றம் பெரியதாக வேண்டும். ஓ, என்ன மிக சிறிய டோனட். இது புதன்கிழமையில் இருந்ததை காட்டிலும் சிறியது. தங்கம், இதற்கு ஒரு சாதாரணதானும் உண்டு. மிகேலுக்கு மிக பெரிய டானட் இருக்கிறது. ஐயோ, புதனன்று மீண்டும் மிகவும் சிறிய பகுதி. சிரிக்காதே, நான் முதலில் தொடங்குகிறேன். என் டானட் உங்களில் அனைவரையும் விட சுவையாக உள்ளது. நாங்கள் அதை நசுக்கியோம். அது வேலை செய்தது. அது சமமாகிவிட்டது. மேலும் அது பெரிய அளவு ஆகிவிட்டது. இரசிக்கத்தக்கது. எனக்கு இது மிகவும் பிடிச்சது. டானட் எனக்கு காத்திருக்கிறது. இதுவே அது மிகவும் அழகாக இருக்கிறது. அணியின் ஊழி. என் உதடுகளை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. நீங்கள் என்ன? நான் உன்னை முத்தமிடவில்லை. நான் ஜார்க். மைக், என்ன செய்கிறாய்? 3 இது அந்த ஸ்பிரிங்கிள்ஸ் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றன. நேரம். இனி ஏமாற்றணுமா? அது எல்லாமே வாவ். இல்ல, அது
மச்சான் இது ரொம்ப பெருசு. அதை அளவிட வேண்டும் என்பது எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஓ, மன்னிக்கவும் புதன்கிழமை. நான் அழுக்காக ஆயிடவே விரும்பவில்லை. சிறிய துண்டை நறுக்குவோம். சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். மைக், சிந்திக்காமல் இங்கு சீக்கிரம் ஓடி வா. பெண்களுக்கு காத்திருப்பதில் சலிப்பாகிவிட்டது. அவர்கள் ஏற்கனவே சென்று விட்டார்கள். சரி, அது சரிதான். எனக்கு தேவை பிரேசல் மட்டும்தான். என் கடவுச்சொல்லை மாற்றவும். எல்லா உணவிலும் நான் முடிவுக்கு வருவேன் என்று தெரியவில்லை. எனது பிடிச்ச டோனட். ஓ, மைக் தனது உணவை 100 அடுக்குகள் கழித்து முடித்தார். எங்களை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? இது 101 வருடங்கள் ஆகிவிட்டது, மைக். ஓ, என்னுடன் இருத்தலுக்காக நன்றி. என்ன? இது ஒரு புதிய மரத்தின் முறை. இவை என்ன பொத்தான்கள்? ஓ, இது சுவாரஸ்யமாக தெரிகிறது. ஆமாம், நாம் அதை அழுத்த வேண்டுமா? என்ன நடக்கிறது? இதை பாருங்கள். அது ஒரு சிறிய சாக்லேட் பார். நன்றி. வாவ், டினிபூட் மிகவும் மன்மிகராக இருக்கிறதே. நாமும் இதை முயற்சிக்கலாம். அற்புதம். எனக்கு சாக்லேட் பிடிக்கும், ஆனால் இதற்கு மேலே எதுவும் இல்லை. நான் முந்தைய முறையிலேயே எப்படி இந்த பொத்தானை அழுத்தினேன். இப்போ எனக்கு வரும். பட்டனை கடக்கிறேன். வாவ், இது சாக்லேட் நண்பா. சரி, இது உறுதியாக பெரியது. பேக்கேஜிங்க திறக்கிறேன். சாக்லேட்டை சிறிய பகுதிகளாக வெட்ட வேண்டியுள்ளது. அதற்காக என் கத்தியை பயன்படுத்துகிறேன். அது சிறப்பாக இருக்கிறது. இந்த கதை என்ன தெரியுமா? எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் எனது சொந்த சிறிய கேட்டை செய்யலாம். இது எதிலிருந்து உருவாகப் போகிறது? எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். பார்க்கலாம். என்ன? இது ரொம்ப ருசி. எனக்கு தானே காபி வேணும். மைக், ஒன் முறை. நீங்கள் பார்க்கும் ஒன்று ஏதோ. ஓ, நான் எதையும் பார்க்க முடியவில்லை. மற்றும் ஏதோ எங்களிடம் பறந்து வருகிறது. அது இப்போதே வானத்தில் இருந்து பறக்கிறது. அது மிகவும் அபாயகரம். பெண்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் மின் விசிறியை எடுத்து சாக்லேட் உருவெடுக்க பயன்படுத்துவோம். நன்றி. உங்கள் ஹேர் ட்ரையராக்கள் எனது பாயிண்ட் த்ரோவருக்கு உங்கள் பாராட்டுக்கு நன்றி. அதுதான் சிறந்தது. குடைக்குள் மறைந்து கொள்ளுங்கள். குளிர்ந்த சாக்லேட் மழையும் இது நன்றாக உள்ளது. அதை எரிக்கும்.